கோவிந்தா 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 கோவிந்தா. இப்படி அவர் வரும் வழியில ஒரு பிரம்ம ராட்சசன் அவரை வழிபடுகிறான். கோவிந்தா 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 கோவிந்தா. அந்த பிரம்ம ராட்சசனுக்கு மனித மாமிசம் தான் உணவு. அவரை நான் சாப்பிட்டுருவேன்னு அவரை வழிமறிச்சு அந்த நம்பெருமான சாப்பிட்றதுக்கு அவர் உயிரெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். நம்பெருமான் அவரை வணங்கி வேண்டி கேட்டுக்கிறாரு, ராட்சசா நீ என்னை விட்டுடு அப்படிங்கிறாரு. ராட்சசன் சொல்றான், நீ தான் இன்னைக்கு எனக்கு உணவு, உன்னை நான் எப்படி விட முடியும்? இல்ல சுவாமி என்னைய விட்டுருங்க, இது ஏகாதசி, இந்த ஏகாதசியில நான் சுவாமியை போய் தரிசனம் பண்ணி பாடி அவனை புகழ்ந்து பாடிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு இரையாகிறேன்றான். பிரம்மராட்சசனுக்கு ஒரே சிரிப்பு, ஏண்டா என்னிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு நீ செய்யற தந்திரமா இது? நீ திரும்பி வந்து எனக்கு இரையாவியா அப்படின்னு கேட்கிற. அதுக்கு வானர் சொல்றான், நான் கண்டிப்பா திரும்பி வருவேன் அப்படிங்கிறான். அதுக்கு ராட்சசன் கேட்கிறான், அது என்ன நிச்சயம் அப்படின்றான். அதுக்கு வானர் ஒரு 12 விதமான சத்தியத்தை பண்ற. எத்தனை விதம்? 12 விதமான சத்தியம். அந்த சத்தியத்தை எவன் ஒருவன் தன் மனைவியை விட்டு மற்ற ஸ்திரியை கொண்டாடுகிறானோ அவனடையும் பாவம் என்னை வந்து சேரட்டும். நான் திரும்பி வரவில்லையானா இதெல்லாம் இந்த பாவம் எல்லாம் என்னை சேரும் என்று அந்த பாணர் சொல்கிறான். எவன் ஒருவன் தன் வீட்டில் சாப்பிட வந்தவர்களிடம் ஒருவருக்கு நல்ல உணவும் ஒருவருக்கு சாதாரண உணவும் பரிமாறுகிறானோ அவனடையும் பாவம் என்னை சேரட்டும். எவன் ஒருவன் அமாவாசை போன்ற தினங்களில் ஸ்திரீயுடன் சேர்கிறானோ அவனடையும் பாவம் என்னை சேரட்டும். எவன் ஒருவன் பூமியை தானம் செய்துவிட்டு பிறகு இல்லை என்கிறானோ அவனடையும் பாவம் என்னை சேரட்டும். ஒரு பத்தினியை தன் நண்பனின் மனைவியையும் ராஜாவின் பத்தினியையும் எவனொருவன் ஆசைப்படுகிறானோ அவனடையும் பாவத்தை நான் அடைவேன். கல்யாணம் பண்ணிக்கொண்டு இளமையில் தன் மனைவியை விட்டு மனைவியை அனுபவித்து விட்டு வயதில் அவளை நீங்குகிறானோ அவனடையும் பாவத்தை நான் அடைவேன். எம்பெருமான் விஷ்ணுவை தவிர மற்ற தெய்வங்களை உபாசிப்பதால் வரும் பாவம் என்னை சேரட்டும். ஒருவனுக்கு தன் மகளை கன்னிகாதானம் செய்து தருகிறேன் என்று கூறிவிட்டு பிறகு மறுக்கிறானோ அவனடையும் பாவம் என்னை வந்தடையட்டும். அமாவாசை, சஷ்டி, சதுர்த்தி, அஷ்டமி போன்ற நாட்களில் குளிக்காமல் எவன் ஒருவன் சாப்பிடுகிறானோ அவனடையும் பாவம் என்னை வந்து அடையட்டும். தண்ணீர் தாகத்தால் நீர்நிலையை நோக்கி ஓடி வரும் பசுவை தடுத்தால் என்ன பாவம் வருமோ அது என்னை வரட்டும். பிராமணனை கொள்வதாலும் கள் குடிப்பதாலும் தங்கத்தை திருடுவதாலும் வரும் பாவம் என்னை சேரட்டும். சத்தியத்தை மீறுபவன் எந்த பாவத்தை அடைவானோ அந்த பாவம் என்னை வந்தடையட்டும். தனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை தெரியாமல் பிறருக்கு தானமாக கொடுத்தால் என்ன பாவம் வருமோ அது எனக்கு வரட்டும். தன் மனைவியை இளமையில் அனுபவித்து பின் முதுமையில் கைவிடுகிறானோ அந்த பாவம் வந்து சேரட்டும். ஒருவருடைய உணவை விடுவித்து அவரை நாம் நிந்தித்தால் வரும் பாவம் என்னை வந்தடையட்டும். ஒரு பொருளை தானம் கொடுத்துவிட்டு அதை நான் தான் கொடுத்தேன் என்று கூறுவது பாவம், அந்த பாவம் என்னை வந்தடையட்டும். மனைவிகள் பல பேர் கொண்டவன் ஒருத்தியில மட்டும் ஆசை வைத்து மற்றவர்களை புறந்தள்ளுவதால் என்ன பாவம் வருமோ அது என்னை வந்தடையட்டும். பகவான் நாராயணனை மற்ற தெய்வங்களோடு ஒப்பிட்டு தொழுவதால் என்ன பாவம் வருமோ அந்த பாவம் என்னை வந்து அடையட்டும். இவ்வாறு பலவிதமாக புலம்பி பல தர்மங்கள் மீது அவன் சத்தியம் செய்ய சற்றே அந்த பிரம்மராட்சசன் அவன் மீது இரக்கம் கொள்கிறான். ஓ, இவன் சற்று தர்ம சிந்தனை உள்ளவன் தான், திரும்பி வா என்று அவனை அனுப்பி வைக்கிறான்.
கோவிந்தா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே ராசையினால் வேயே பூங்குதில் சூழ் விளையாட்டு வேங்கடவா நாயே வந்தடைந்தேன் நல்கியாய் என்னை கொண்டருளேன் பெரியேன் பாதகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன் பெரியேனாயின பின் பிறக்கே உழைத்து ஏழையானேன் தரிசேர்ப்பும் புரிசு கனமாமலை வெங்கடவா அரியே வந்தடைந்தேன் அடியே இப்படியாக நம்பாழ்வான் எம்பெருமானை பாடி தொழுது கண்ணீர் மல்கி அவனை தரிசித்து ராட்சசனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். வரும் வழியிலே கானகத்திலே ஒரு வயதானவர் அவனை மறைக்கிறார். நம்பெருமான் எங்கே போகிறார்? சுவாமி, நான் இந்த பக்கமாக போகிறேன். அந்த பக்கம் போகாதே, அங்கே பிரம்மராட்சசன் இருக்கிறான், உன்னை கொன்று விடுவான். சுவாமி, எனக்கு தெரியும், நான் அந்த பிரம்மராட்சசனிடம் வாக்கு கொடுத்திருக்கிறேன், திரும்பி வருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். நான் கண்டிப்பாக இந்த பாதையில் தான் செல்ல வேண்டும், என்னை தடுக்காதீர்கள் சுவாமி என்கிறான். பெரியவர் மலைத்து போகிறார். தான் உயிர் போகும் என்று தெரிந்தும் தன் சத்தியத்தை மீது காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசையோடு தன் வார்த்தையையும் கேட்காமல் போகும் நம்பெருமானை கண்டு அதிசயிக்கிறார். நம்பெருமான் பெருமானை மனதிலே நினைத்துக் கொண்டு அந்த பிரம்மராட்சசனை நோக்கி நடக்கிறார். வந்துவிட்டாயா? சத்தியத்தை காத்தவனே, வா, நேரில் வா, இப்பொழுது உன்னை உண்ணப் போகிறேன். சுவாமி, இனி உங்கள் சித்தம், நான் சொன்னபடி தங்களிடம் வந்துவிட்டேன் என்கிறான். பிரம்மராட்சசனோ அவனை குற்று நோக்குகிறான். நம்பெருமானே, மானிடா, உன் சத்தியத்தை நீ காப்பாற்றி விட்டாய், நீ தர்மவான். நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்தால் உன்னை நான் உயிரோடு விட்டு விடுகிறேன் என்கிறார். பாணர் அவனையே நோக்கிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்வதென்று நம்பானவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கேள் என்கிறார். பிரம்மராட்சசன் கேட்கிறான், நீ இவ்வளவு காலம் ஏகாதசி விரதம் இருந்து நீ அடைந்த புண்ணியத்தை எனக்கு கொடு என்று கேட்கிறார். நம்பானம் பார்த்து திகைத்து, ஏகாதசியில் செய்த புண்ணியம் இத்துணை பெரிதா என்று அவர் மலைத்து நிற்கும் போது அவர் தர இஷ்டமில்லையோ என்று பிரம்மராட்சசன், போகட்டும், இன்று இந்த கைசிக ஏகாதசி அன்று நீ இருந்த விரத புண்ணியத்தையாவது எனக்கு கொடு என்று கேட்கிறான். மலைத்து பார்க்கிறார். அப்படியா? இது அவ்வளவு மிக பிரமாதமானதா, அத்தனை பலன் உள்ளதா என்று திகைக்கும் சமயம் அந்த பிரம்மராட்சசன் கூறுகிறான், சுவாமி, நான் ஆதியிலே தேவனாக இருந்தவன். நான் செய்த பாவத்தால் இந்த சாபத்திற்கு உட்பட்டேன். யாரொருவர் இந்த கைசிக ஏகாதசி விரதத்தின் பலனை எனக்கு கொடுத்தால் நான் மீண்டும் தேவரூபத்தை அடைந்து இந்த சாப விமோச்சனம் பெறுவேன் என்று அவரிடம் மன்றாடி கேட்க, நம்பெருமானோ தந்தே என்று தன் விரதத்தை அவருக்கு தாரை வார்த்து கொடுக்க, அந்த பிரம்மராட்சசன் மீண்டும் தேவரூபம் எடுத்து தேவனாக மாறி பிரம்மராட்சசனை ஆசீர்வதிக்கிறார். இத்தகைய பெருமையும் புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் மிகப்பெரிய விரதம் இது, மிகப்பெரிய விரதம் இது. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே